திமுகவினுடைய அந்த ஆளுமை மிக்க நபர்களெல்லாம் சேர்ந்து திட்டமிடுகிறார்கள். நம் கைக்குள் கடைசி வரை இருக்குமாறு பார்த்து கொள்ள வேண்டும் கூட்டணி கட்சியினரை என்கிற ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார்கள். அவர்கள் குறிப்பிட்ட எல்லையை தாண்டி வளர்ந்து விட்டால் நாம் பிடிக்குள் சிக்க மாட்டார்கள், அவர்கள் விருப்பம் போல முடிவெடுப்பார்கள் என்கிற நிலைப்பாட்டில்தான் திருமாவளவனை படாத பாடுபடுத்துகிறார்கள். அது விலகினாலும் பரவாயில்ல, பிரேமலதா வச்சு சமாளிக்கலாம்னு உள்ளே கொண்டு வந்த அந்த ஒரு ஜாக்பாட்டு தான் பிரேமலதா அவர்களுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக அமைஞ்சு போச்சு. நாம் 8 விழுக்காடு வைத்திருக்கக்கூடிய நாம் 1% கூட இல்லாதவர்களுக்கு இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்து விட்டு 8 விழுக்காடு இருக்கக்கூடிய நமக்கு இப்படி பேரம் பேசி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் தூக்கி எறிந்து விட்டு வெளியே வாருங்கள். இதுதான் தொண்டர்களுடைய விருப்பம். 234 தொகுதியிலும் நிற்போம். 234 தொகுதிகளையும் குறைஞ்சது ஒரு 50 ஆளுமை மிக்க விடுதலை சிறுத்தைகள் உருவாயிருவான். ஆனால் இவர்கள் என்ன செய்கிறாங்க, பிஜேபியை காட்டி காட்டி திமுக தன்னிடத்தில் இவர்கள் என்ன செய்த தக்க வைத்துக் கொண்டிருக்கிறது, அடிமையாக வைத்துக் கொண்டிருக்கிறது தான் உண்மை. யானை தன் பலம் அறியாமல் என்ன செய்கிறது, பிச்சை எடுப்பதை போல இருக்கக்கூடிய அந்த நிலையில தான் இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகளுடைய திருமாவளவனுடைய தடுமாறி கொண்டிருக்கிறார். கேட்டா என்ன செய்யறான் பாருங்க, காசை வாங்கி கொள்ளுங்கள் கட்சி நிதியாக, சீட்டை கேட்காதீங்க. இது உண்மையா ஐயா? திரு கருணாநிதியை தெலுங்கு பேசக்கூடிய சமூகம் தான் அவர். காலப்போக்கில் அவர் தன்னை தமிழ் தேசியவாதியாக தமிழின தலைவனாக மாற்றிக்கொண்டார், காட்டிக்கொண்டார். நீங்க சொல்றத பாத்தீங்கன்னா டிஎம்கே தெலுங்கு தலைமை, வைகோ தெலுங்கு தலைமை, பிரேமலதா தெலுங்கு தலைமை, அவர்கள் சத்தம் இல்லாமல் கூட்டணி அமைச்சு, அப்புறமா அருந்ததி தெலுங்கு தலைமை, எல்லாம் சத்தம் இல்லாமல் கூட்டணி அமைத்துக் கொண்டார்கள் சமாதானமான முறையில். ஆனால் தமிழராகிய திருமாவளவன், தமிழராகிய வேல்முருகன், தமிழராகிய சண்முகம் போன்றவர்கள் அந்த இடத்தில் தொங்க விடுகிறார்கள். நேயர்களை, இன்றைக்கு அரசியல் ஆடுகளத்தில் நாம் முக்கியமான ஆளுமையை சமகால அரசியல் பேச போகிறோம். எங்களோடு எப்போதும் உணர்வுபூர்வமாக இருக்கக்கூடிய கண்ணியத்துக்குரிய தோழர் பேராசிரியர் ஐயா அவர்களை நான் நிகழ்ச்சியினுடைய சந்திக்கின்றேன். அவரிடத்தில் கதைக்க போகிறேன். ஐயா வாங்க. வணக்கம். இப்போ நீங்கள் ஒரு தமிழ்நாட்டுடைய ஒரு அரசியல் விமர்சகர், ஒரு பேராசிரியர். இந்த சமகால அரசியலில் கூட்டணிகளுக்குள் குழப்பம். முதல்ல நம்ம டிஎம்கே கூட்டணிக்குள்ள பெரிய குழப்பம் இருக்கு. வேல்முருகன், சண்முகம் மற்றும் திருமாவளவன், இதை பற்றி உங்கள்ட்ட புரிதல் என்ன? உண்மையில் என்ன நடக்கு? அதாவது தேர்தல் என்பது மக்களுக்கு சேவை செய்வதற்கான ஒரு களமாக பார்க்கப்பட்ட காலத்தில் இத்தகைய குளறுபடிகளோ பேரங்களோ நடைபெறவில்லை. ஏனென்றால் அப்பொழுது காங்கிரஸுக்கு பின்னால் அல்லது திமுகவுடைய பேரறிஞர் அண்ணா காலத்துக்கு பின்னால் எப்படி இருந்தன்னு கேட்டால் இது மக்களுக்கு சேவை செய்ய கிடைத்த பெரிய வாய்ப்பு என்று நினைத்தார்கள். மிகப்பெரிய அளவிலே பேரங்களோ அல்லது குளறுபடிகளோ கிடையாது. ஆனால் இன்றைக்கு யார் யாரை விழுங்கலாம், யார் யாரை காலி செய்யலாம், எப்படியாவது நாம் மேலே வர வேண்டும் என்கின்ற மிகப்பெரிய ஒரு வணிக சூதாட்டமாக அரசியல் மாறிவிட்டது. முக்கியமானது அதுதான் இந்த காலத்தில். அந்த அடிப்படையில் திமுகவினுடைய அந்த ஆளுமை மிக்க நபர்களெல்லாம் சேர்ந்து திட்டமிடுகிறார்கள். எப்படி திட்டமிடுகிறார்கள் என்று கேட்டால், நம் கைக்குள் கடைசி வரை இருக்குமாறு பார்த்து கொள்ள வேண்டும் கூட்டணி கட்சியினரை என்கிற ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார்கள். அவர்கள் மீறி வளர்ந்து விடக்கூடாது, அப்படி வளராமல் பார்க்கின்ற வரைதான் நம்மிடம் அவர்கள் கட்டுப்பட்டு இருப்பார்கள். அவர்கள் குறிப்பிட்ட எல்லையை தாண்டி வளர்ந்து விட்டால் நாம் பிடிக்குள் சிக்க மாட்டார்கள், அவர்கள் விருப்பம் போல முடிவெடுப்பார்கள் என்கிற நிலைப்பாட்டில்தான் திருமாவளவனை படாத பாடுபடுத்துகிறார்கள். அவர்களுடைய தொண்டர்கள் கொதித்து போயிருக்கிறார்கள். பிரேமலதா அவர்கள் இன்றைக்கு உடனடியாக முடிஞ்சது யார்? வைகோ இணக்கமாகிவிட்டார். யார்? திராவிடத்தினுடைய சிசு. அதே போல் பிரேமலதா அங்கங்கே உசலாடி கொண்டு ஒவ்வொரு தேர்தலுக்கும் மாறி மாறி கூட்டணி வைக்கக்கூடிய இயல்புடைய அந்த பிரேமலதா எப்படி உடனடியாக போய் சமாதானமானார்கள்? பெரிய பேரமே இல்லையே. ஏதோ பேரம் இருந்தது, பேரம் இருந்துச்சு, ஆனால் அவர் விரும்புகிறபடி நடந்தது. செய்தியே வரலையே, விரும்புகிறபடி நடந்தது. உடனே அப்போ
காங்கிரஸ் பேர் இயக்கம் தாவேக்காவோடு இணைந்துவிடும் என்கிற அந்த நிலைப்பாட்டில் அச்சத்தில் பிரேமலதா உள்ளே கொண்டு வந்தாங்க. அது விலகினாலும் பரவாயில்ல, பிரேமலதா வச்சு சமாளிச்சலாம்னு உள்ளே கொண்டு வந்த அந்த ஒரு ஜாக்பாட்டு தான் பிரேமலதா அவர்களுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக அமைஞ்சு போச்சு. அப்புறம் காங்கிரஸ் வந்துச்சு. இப்போ அவங்களுக்கு ரொம்ப நெருக்கடியாகி விட்டது. ஒரு எண்ணிக்கை அளவில் சீட்டு கொடுக்க முடியாது. ஏனென்றால் பிரேமலதா உள்ளே வந்துட்டாங்க. காங்கிரஸ் வராமல் போயிருமான்னு நினச்சாங்க. அந்த பயத்தில் இவங்களை கொண்டு வந்தாங்க. கடைசியில் அவங்க ஒரு 3 சீட்டை கூட வாங்கி 28 ஆக்கி அவர்களுடைய பேரை முடிந்து விட்டது ஒரு ராஜ்யசபாவோட. அதே போல் பிரேமலதா சேஃபாக உட்காந்துட்டாங்க. பிரேமலதாக்கு எத்தனை சீட்டுன்னு தெரியுது, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதாவது எத்தனை சீட்டு கொடுக்க தெரியல. இப்போ தெரியல. அதாவது 5 இந்திய கம்யூனிஸ்ட்டு 5 வாங்கிடுச்சு, முடிஞ்சு போச்சு. 6ல் ஊசலாடி கொண்டு இருக்கிறது மார்க்சிஸ்ட்டு. எத்தனை கேட்குறாங்க? 6 தான் கேட்குறாங்க, 5 தரம்ன்றாங்க. இந்த 1ல் ஊசாடி கொண்டு இருக்கிறது பார்த்தீங்களா எவ்வளோ கண்ணிய குறவு. யோசிச்சு பாருங்க. அதாவது சண்முகம் ஒரு தமிழர், பச்சை தமிழர், என்னோட 4 ஆண்டுகள் உடன் பயின்றவர், பார்த்தீங்களா தமிழ் பயின்றவர். அப்போ அவருக்கு சில அந்த மனநிலை இருக்கிறது. ஒரு இன்னும் சொல்ல போனால் அந்த தன்மானம் என்கிற அடிப்படையில் அவர் கொஞ்சம் இதாக இருக்கிறார். ஆனாலும் சுற்றி இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்கிறாங்க, அவருக்கு ஒரு நெருக்கடியை கொடுத்து எப்படியாவது திமுக விட்டு நம்ம போயிடக்கூடாது, எப்படியா முடிங்க என்கிற அடிப்படையில் கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய அடுத்த கட்ட தலைவருக்கு நெருக்கடி கொடுக்குறாங்க. அவர் இருதலைக்குள் எறும்பாக தடுமாறி கொண்டு இருக்கிறார் சண்முகம் அவர்கள். அங்கே போனீங்கன்னா வேல்முருகன் பச்சை தமிழர், அவர் பாமகவை முரண்பட்டு வெளியே வந்து தனி ஆளுமையாக கட்சி தொடங்கியவர். அவர் இதுவரைக்கும் ஒழுங்காத்தான் போயிட்டு இருந்தது. பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தார், எதிர்ப்புகளை கூட முன்வைத்தார், சட்டமன்றத்தில் பேசினார். எல்லாம் தாண்டி இன்றைக்கு அவருடைய கூட்டணியும் ஊஞ்சலாடி கொண்டிருக்கிறது, அந்தரத்தில் தூங்குகிறது. முக்கியமாக திருமாவளவன். நல்லா யோசிச்சு பாருங்க. திருமாவளவன் 8 விழுக்காட்டிற்கு மேல் வாக்கு வங்கியை வைத்துக்கொண்டு அங்கீகாரத்தை பெற்று, தேர்தலத்தை அங்கீகாரத்தை பெற்று இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக இருக்கக்கூடிய அவருக்கு என்ன சோதனை வருகிறது யோசிச்சு பாருங்க. இந்த அங்கீகாரம் நிலைக்க வேண்டும் என்றால் குறைந்தபட்சம் 10 தொகுதிக்கு மேலாக நின்றால்தான் இந்த அங்கீகாரத்தை பெற முடியும். ஏனென்றால் 2 நாடாளுமன்ற தொகுதி வெற்றி பெற்றிருக்கிறார்கள். குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா 10லேருந்து 12 தொகுதிகள் அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் குறைஞ்சபட்சம். ஆனால் அவர் என்ன செய்கிறாங்க, தடுமாற்றத்தில் விட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ எப்படியாவது நம்மை விட்டு போக மாட்டார்களுங்கிற கணிப்பில் அவங்க இருக்காங்க. எது திமுக தரப்பு திரும்ப போய் பாஜக இருக்கக்கூடிய அண்ணாதிமுக கூட்டணி போக மாட்டாங்கிற ஒரு நிலைப்பாடை மனதில் வைத்துக்கொண்டு இப்படி ஒரு தடுமாற்றத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் திருமாவளவனுக்கு இருதலைக்குள் எறும்பு. தொண்டர்கள் பூரா தேமுதிமுகவை விட 0.43%, அதாவது அரை விழுக்காடு கூட இல்லாத தேமுதிமுகவுக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்பு என்னவாக இருந்தது, ஒரு ராஜ்யசபா எம்பி கொடுத்தாச்சு. அதுக்கடுத்து தொகுதி எத்தனை தொகுதி கொடுப்பான்னு இப்போ தெரியலை. அதை தாண்டியும் பல பலன்களை பெற்றுக்கிட்டார்கள். இந்த சூழ்நிலையில் பல பலன்கள் வந்துருச்சு. இதை தாண்டி நாம் 8 விழுக்காடு வைத்திருக்கக்கூடிய நாம் 1% கூட இல்லாதவர்களுக்கு இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்து விட்டு 8 விழுக்காடு இருக்கக்கூடிய நமக்கு இப்படி பேரம் பேசி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் தூக்கி எறிந்து விட்டு வெளியே வாருங்கள். இதுதான் தொண்டர்களுடைய விருப்பம். ஏன் வெளியே வர சொல்கிறாங்க? தோத்தாலும் பரவாயில்ல, 234 தொகுதியிலும் நிற்போம், கண்ணியத்தோடு நிற்போம். நின்னா இந்த 8 விழுக்காட்டை தாண்டி 10-12 விழுக்காடு ஓட்டு நமக்கு வாய்ப்பு இங்கே கிடைக்கும். ஒன்று. 2வது 234 தொகுதிகளையும் குறைஞ்சது ஒரு 50 ஆளுமை மிக்க விடுதலை சிறுத்தைகள் உருவாயிருவான். ஐயாட்ட ஒரு கேள்வி நான் ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருக்கேன். உங்கள் மூலம் கரெக்டாக நீங்கள் கரெக்டாக பிடிட்டு பண்ணுறீங்க. பொதுவாக தலித் வாக்குகள் அப்படின்னு தான் சொல்கிறோம். அதில் 3 பெருஞ்சமூகங்கள். ஒன்று தேவேந்திர குல வேளாளர், மற்றொன்று பறையர் சமூகம், 3வது அருந்ததின மக்கள். இவர்களுக்காக இன்னும் என்னதான் பேசினாலும் அவர்களுக்கான உரிமைகள் இன்னும் மறுக்கப்படுகிறது. அது நம்முடைய தனிப்பட்ட பிரச்சனை. இப்போது விடுதலை சிறுத்தைகள் சார்ந்து அவர் தமிழ்நாட்டில் ஒரு பேச்சுக்கு வைத்துக்கொள்ளும், அனைவருக்குமாகத்தான் நான் போராடுகிறேன், எனக்கு இஸ்லாமிய சிறுபான்மையினரும் கிறிஸ்தவ சிறுபான்மையினரும் இந்து மக்கள் எல்லாருமே எனக்கு இது சொல்கிறார். அப்படி பார்க்கும்போது ஒரு பறையர்குடி சமூகத்திற்கே அவரை வைத்துக்கொள்ளலாம் ஒரு பேச்சுக்கு. நீங்கள் சொல்வதை போன்று அவள் எத்தனை சதவீதம் இருப்பார்கள், அதில் இவருக்கு எத்தனை சதவீதம் கிடைக்கும்? அதாவது இது முக்கியமான கேள்வி. நிச்சயமாக தமிழகத்தில் பறையர் சமுதாயம் அவருடைய பிரிவுகள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக பார்த்தால் கணிசமாக 1 கோடியிலிருந்து 1.25 கோடிக்கு மேலே தான் இருப்பார்கள். இப்போ எத்தனை சதவீதம்? அதில் மாற்றமே கிடையாது. என்ன நினச்சி பாருங்க, ஒரு 6 கோடியில் எவ்வளோ 1.25 கோடினா எவ்வளோ வருது நினச்சி பாருங்க. குறைஞ்சது 20% மேலே இருக்காங்களா? அப்போ தேவேந்திர குல வேளாளர் மக்கள் எவ்வளோ? நிச்சயமாக கணிசமாக 1 கோடி கிட்ட நெருங்குவாங்க. அப்படின்னா பெரிய சமூகமா? நிச்சயமா. இதை அநியாயமா மறைக்கிறாங்களே. அதைத்தான் சொல்றேன். இவங்க 2 பேரும் சேர்ந்த எப்படி பார்த்தாலும் கள்ளக்கிழக்குனா கூட 25 விழுக்காட்டு குறையாது.
நாலில் ஒரு பங்கு 25 விழுக்காட்டுக்கு குறையாது. ஆனால் ஒரு விழுக்காடு கூட இல்லாத சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் தான் நாங்கள் சட்டமன்றத்தில் மிகப்பெரிய ஆளுமையாக பிரதிநிதியாக இருக்காங்க. முழுக்க முழுக்க அமைச்சர் பதவிகளை பூரா பெற்று அனுபவிக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க. நான் என்ன சொல்றேன்னா, தலித்து என்கிற அந்த 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 ஒதுக்கீடு என்பதே மிக தவறானது. அது ரொம்ப தவறு இல்லை. அதுதான் சொல்றேன். சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து அவர்களுடைய எண்ணிக்கைக்கு ஏற்றவாறு பிரதிநிதித்துவத்தை கொடுக்க வேண்டியதானே, வாய்ப்புகளை தர வேண்டியதானே. அதே மறுக்கிறாங்க. இப்போ நான் சொல்ல வந்தது, விடுதலை சிறுத்தைகளை திரும்ப சொல்கிறேன், தனித்து நின்றால் கணிசமான வாக்கு வங்கி உயரும், அவங்க பலம் தெரியும். அதே போல் அந்த 234 தொகுதியில் உள்ள ஆளுமை மிக்க நபர்கள் வருகின்ற பொழுது அரசியல் முதிர்ச்சியும் அல்லது வீச்சும் இன்னும் கூடுதலாக வரும். ஆனால் இவர்கள் என்ன செய்கிறாங்க, பிஜேபியை காட்டி காட்டி திமுக தன்னிடத்தில் இவர்கள் என்ன செய்த தக்க வைத்து கொண்டிருக்கிறது, அடிமையாக வைத்து கொண்டிருக்கிறது தான் உண்மை. இவங்க சொல்கிறாங்க அண்ணாதிமுக தான் இந்த பிஜேபிக்கு அடிமைன்னு சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. எடப்பாடி தனித்துவமாக தன்னுடைய முடிவுகளை அவர் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். தேவைப்படுகின்ற இடத்தெல்லாம் விட்டு கொடுக்காமல் பிடிவாதம் பிடித்து சரியான முறையில் அவர் போய்கொண்டிருக்கிறார். ஆனால் இவர்கள் தான் தடுமாறி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு நேற்று அவர் நேர்காணல் செய்த பொழுது திருமாவளவன் அவ்வளவு தூரம் குறைபட்டு கொண்டிருக்கிறார். ரொம்ப மனம் வெறுத்துட்டு, நம்ம வளர்ச்சியை இவர்கள் யாரும் விரும்பவில்லை, பெரும்பான்மையோர் நம்முடைய வளரக்கூடாது என்று நினைக்கிறார் என்று புறம் ஓட்டுக்காக அப்படியே நடிக்கிறாங்க. அது நான் என்ன சொல்றேன்னா, அப்ப திருமாவளவனை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு சிலருடைய விருப்பத்திற்காக, பதவியினுடைய ஆசைக்காக திமுகவோடு சமரசம் பண்ணி கொண்டு இணங்கி போய்விட்டால் என்ன ஆகும் என்று பார்த்தால், பழையபடி அவர்களுக்கு இந்த அங்கீகாரம் போயிடும், அங்கீகாரம் கிடைக்காது. அதே போல் உள்ளாட்சி தேர்தலையும் இவர்களுக்கு நினைத்த தொகுதி ஜெயிக்கின்ற தொகுதியெல்லாம் திமுக எடுத்துக்கொண்டு இவர்களை உப்புக்கு சப்பானியாக ஆக்கி விடுவார்கள். எனவே என்னை பொறுத்தளவில் அதுக்கு முன்னால் சவால் விட்டாங்க. என்ன சவால் விட்டாங்க? திமுகவோட கூட்டணி இருந்தாலும் எங்கெங்கே பானை சின்னம் இருக்கிறதோ அதை பூரா ஜெயிக்க வச்சுட்டு மற்றதை பூரா திமுகவுக்கு ஓட்டு போடாமல் தவிர்த்து விடலாம் என்பது போல் சில செயல் திட்டம்லாம் சொன்னாங்க. ஆனால் நடக்கலை. 21 நடக்கலை, 24 நடக்கலை. அப்படி தன் பலத்தை சொன்னதை போல யானை தன் பலம் அறியாமல் என்ன செய்கிறது, பிச்சை எடுப்பதை போல இருக்கக்கூடிய அந்த நிலையில தான் இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகளுடைய திருமாவளவனுடைய தடுமாறி கொண்டிருக்கிறார். எனவே என்னை பொறுத்தளவில் இன்றைய தேர்தலில் மிகப்பெரிய பலத்தோடு என்ன செய்யலாம், அவர் வெளிப்படலாம். திருமாவளவன் ஒரு ஆளுமை மிக்க அரசியல் செல்வாக்கை இவர்கள் என்ன செய்யலாம், நிரூபித்து காட்டலாம். ஆனால் தயக்கம் காட்டி கொண்டிருக்கிறார்கள். என்ன காரணமோ தெரியவில்லை. அது விடுதலை சிறுத்தையுடைய தொண்டர்களை யாருமே விரும்பலை. இன்னைக்கு தாவேக்கா அழைத்து கொண்டிருக்கிறது. எப்போ வேணாலும் அவருக்கு குறைஞ்சது என்ன செய்யலாம், 50 தொகுதி 70 தொகுதி கூட கொடுக்கும். விடுதலை சிறுத்தை இன்னைக்கு போனாங்கன்னா 50 தொகுதிக்கு மேலேயே கொடுக்கும். அப்போ வாக்கு வங்கி எந்த அளவுக்கு உயரும் பாருங்க. இதை அடுத்த நாடாளுமன்ற தேர்தலில் சரியாக பயன்படுத்தி கொண்டு குறைஞ்சபட்சம் 5 தொகுதிகளை கூட பெற்று இவர்கள் என்ன செய்யலாம், நாடாளுமன்றத்துக்கு போகலாம். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை இவர்கள் தவற விடுகிறார்கள் என்று தான் நான் பார்க்கிறேன். இல்லை, இப்போ நான் என்ன சொல்கிறேன், சாதி பேசக்கூடாது தான், ஆனால் சாதியை பேசித்தான் ஆகணும். இது inevitable the situation to be appeared. தவிர்க்க முடியாது. நீங்கள் ஒரு பேராசிரியர், உங்களுக்கு தெரியும், ஒரு தமிழ் பேசுகிற பேராசிரியர், மிக உயர்ந்த இடத்துல இருந்தவங்க. 1%, 2%, 3% இருக்கக்கூடிய நீங்கள் ஒரு உதாரணத்தை சொல்ல வரோம். திரு கருணாநிதியை தெலுங்கு பேசக்கூடிய சமூகம் தான் அவர். காலப்போக்கில் அவர் தன்னை தமிழ் தேசியவாதியாக, தமிழின தலைவனாக மாற்றிக்கொண்டார், காட்டிக்கொண்டார். இப்பொழுது இருக்கக்கூடிய தெலுங்கு ராஜ்யங்கள் தான் KN நேரம் எடுத்துக்கிட்டாலும் சரி, தங்கம் தென்னரசு, ஏவா வேலை எடுத்தாலும் சரி, KSSR இருந்தாலும் சரி, வேற யார் இருக்கா பட்டியல் போட்டால் அது பாதி பேர் வந்து பயங்கரமாக போயிடும். அப்படி எல்லோருக்குமானது. இப்போ நாம் சீமானை மாதிரி நான் பேச விரும்பவில்லை. அப்படி என்று சொன்னால் தமிழ் குடிகளில் ஒரு பெருங்குடியாக இருக்கும் இந்த தமிழ் சமூகம், நான் தலித் என்று சொல்வதை என்னை பொறுத்தவரை அது சரியில்லாத பேர். எல்லா மனிதர்களும் ஒரே ஒரு ஆண் பெண்ணிலிருந்தான் படைக்கப்பட்டால் என்ற சத்திய கொள்கையை உயிரோடு ஏற்றுக்கொண்டவன் நான். அப்படி என்றால் நான் பிரிக்க மாட்டேன், அதையும் சொல்லுகிறேன். ஆனால் மக்களுக்கு புரிகிற மாதிரி. அப்போ இது ஒரு பெரிய டிஸ்கிரிமினேஷன் அமங் த பீப்புள். இல்லை அதனால நான் என்ன சொல்கிறேன், ஒரு தமிழ் குடி 25% இருக்குன்னு சொல்லிட்டீங்க, அவங்களுக்கு ஒரு சீட்டு கூட கொடுக்கறதுக்கு ஐயா இவ்வளோ போராட்டம். கேட்டா என்ன செய்யறான் பாருங்க, காசை வாங்கி கொள்ளுங்கள் கட்சி நிதியாக, சீட்டை கேட்காதீங்க. இது உண்மையா ஐயா? அதுதான் இவர்கள் பலப்பட்டு விடக்கூடாது என்பது பதட்டம் அவர்களுக்கு இருக்கிறது. நான் தான் சொல்றேன்ல, யானைக்கு தன் பலம் அறிந்து விட்டால் நீ கட்டி வைக்கக்கூடிய சங்கிலியோ அல்லது கயிறோ ஏமாத்துறோம். யோசிச்சு பாருங்க. அப்போ பலம் அறியாத அளவுக்கு பார்த்து கொள்வது, தடவி கொடுத்து தனக்கு கீழாக வைத்துக் கொள்வது, காலத்துக்கு இப்படி இவர் கருணை காட்டுவதை போல நினைத்துக் கொள்கிறார்கள். ஆனால் தனக்கு கீழே வைத்துக் கொள்வதுதான் அவருடைய திட்டம் என்பது இவர்களுக்கு புரியவில்லை. இதான் நடந்துகிட்டு இருக்கு. அதனால தான் தேவேந்திர உள்ள வேளாளர்கள் பட்டியலிருந்து வெளியே போகணும்னு சொல்லி போராடிக்கிட்டு இருக்காங்க. யோசிச்சு பாருங்க. அருந்ததியர் என்னக்கூடிய தெலுங்கு சமுதாயத்திற்கு உள்ளொதுக்கீடு கொடுத்து, முன்னுரிமையும் சேர்த்து கொடுத்து, இன்னைக்கு தேவேந்திரர்கள் அதுல ஒரு பாயிண்ட் இப்படி மிகப்பெரிய இழப்பு.
அது வந்து கலைஞர் கருணாநிதி செய்து வைத்து போனார். 3 விழுக்காடு கொடுத்தது போக முன்னுரிமை வேற கொடுத்து பா எந்த இடமும் அவர்களுக்கு இல்ல. பறையர்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், தேவேந்திர குல வேளாளர்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். நீங்க சொல்றத பார்த்தா அருந்ததி தலித்துகள்னு வருது பட்டியல்ல. ஆனா அதுல உள்ளொதுக்கீடு 3.5 3% சார் 3%. முன்னுரிமையோடு அதான் முக்கியமானது. 15 18 விழுக்காட்டுல 3 கொடுத்தோம். இந்த 15ம் அவர் எடுத்துக்கொள்ளலாம் வாய்ப்பு இருந்தால். இந்த 15 எடுத்துக்கொண்டு 18 விழுக்காடை அவர் பெற முடியும். நீங்க சொல்றத பாத்தீங்கன்னா டிஎம்கே தெலுங்கு தலைமை, ஆமா. வைகோ தெலுங்கு தலைமை, பிரேமலதா. பிரேமலதா தெலுங்கு தலைமை, அவர்களெல்லாம் சத்தமில்லாமல் கூட்டணி அமைஞ்சு போச்சு. அப்புறம் அருந்ததி தெலுங்கு தலைமை, எல்லாம் சத்தமில்லாமல் கூட்டணி அமைத்துக் கொண்டார்கள். சமாதானமான முறையில். ஆனால் தமிழராகிய திருமாவளவன், தமிழராகிய வேல்முருகன், தமிழராகிய சண்முகம் போன்றவர்கள் அந்த இடத்தில் தொங்க விடுகிறார்கள். யோசிச்சு பாருங்க, அவருடைய கூட்டணியுடைய அமைப்பு எப்படி போகுது பாருங்க. ஆனால் இங்கே அப்படி அல்ல. எடப்பாடி அவர்களிடம் அந்த மாதிரி இல்லை. சேர்ந்திருக்கின்ற கூடிய அன்புமணியாக இருந்தாலும் சரி, அல்லது வாசனாக இருந்தாலும் சரி, அல்லது ஜான்மணியனாக இருந்தாலும் சரி, அல்லது மற்றவர்களாக இருந்தாலும் சரி, ஒரு நல்ல முறையிலே அவர்கள் இணக்கம் ஒருங்கிணைகிறாங்க இன்னைக்கு தினகரோடு சேர்த்து. ஆனால் ஒரு விஷயம் இருக்கு ஐயா, எல்லாம் சரிதான். அங்கே பாஜக இருக்கிறது, அதுதானே அவர்கள். அதைத்தான் நான் என்ன சொல்றேன்னா, பாஜக கட்சியிலையும் தமிழர் தான் இருக்காரு. யாரு? தமிழ்நாட்டுடைய தலைவர் தான் இருக்காரு, பச்சை தமிழர். நான் சொல்றேன் கேளுங்க, பாஜக முதல்ல உள்ள வந்தது யாரால? கலைஞரால தான். அதுல டவுட் இருக்கு. அவங்க சட்டமன்றத்துக்கு முதல்ல நுழைஞ்சதே கலைஞரால, திமுகவால. இந்த வரலாறு தெரியாம சும்மா பூச்சாட்டி அடி நல்லா நினைச்சு பாருங்க. பாஜக நம்ம வலுப்படுகின்ற பொழுது பாஜக நம்ம என்ன செய்ய முடியாது, மேலாதிக்கம் செய்ய முடியாது. அப்ப நம்ம வலுப்படுகின்ற பொழுது பாஜக என்ன செய்யும், தங்களுடைய கட்டுக்குள்ள நிற்கும். தமிழகத்தை பொறுத்தளவுல மீறி ஒன்றும் செஞ்சிட முடியாது. இன்றைக்கு வந்து ஜனநாயக நாட்டில் சட்டத்தின் ஆட்சியில் எப்படி வந்து பாஜக வந்து மேலாதிக்கம் செஞ்சிட முடியும்? நல்லா பாருங்க, எல்லா மாநிலத்திலையும் ஆளுகின்றவர்களை, எதிர்கட்சிக்காரங்களை ஏதோ ஒரு வகையில் நெருக்கடி கொடுப்பதாக சொல்கிறார்கள், பாஜக நெருக்கடி கொடுப்பதாக. ஆனால் தமிழ்நாட்டில் ஸ்டாலினுக்கோ, உதயநிதிக்கோ, சபரீசனுக்கோ வேற யாருக்காவது ஒரு சின்ன நெருக்கடியாக கொடுத்ததாக சொல்லுங்க பார்ப்போம். இவங்க தான் அன்கோ போட்டிருக்காங்களா டெல்லியில? அப்ப தெரியுதுல, டெல்லியில அன்கோ போட்டிருக்காங்க. அப்ப தெரியுதுல, அப்புறம் எப்படி வந்து நீங்க அண்ணாதிமுக கூட்டணி வந்து பாஜக சொல்ல முடியும்? யோசிச்சு பாருங்க. இது வெளிப்படையான கூட்டணி, அவங்க மறைமுகமான முழுமையான கூட்டணி. அங்கதான் உள்ளடி வேலை நடக்குது. அருமையான பாயிண்ட். இங்க அப்படி இல்ல. எடப்பாடி வெளிப்படையா சொல்றாரு, ஒரு புரிதலோடு. பாஜக நிலைப்பாடு எனக்கு தெரியும், என்னுடைய நிலைப்பாடு நான் எப்படி இருக்கணும்னு எனக்கு தெரியும். எனவே நான் என்ன செய்வேன், அதை வந்து சமநிலைப்படுத்தி என்னுடைய ஆளுமையாக அண்ணாதிமுகவை இந்த தமிழ்நாட்டில் உயிர்கொள்ள வைப்பேனுங்கிறது அவருடைய நிலைப்பாடு. ஆனால் இங்கே அப்படி இல்லை. வெளிப்படையாக வார்த்தை சாலம் பேசிவிட்டு அங்கே என்ன செய்கிறாங்க, உள்ளடி வேலையாக பல பேரங்களை பேசி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எனக்கு என்னன்னா, நான் இப்போ பேசுகிறேன், எனக்கு பல மாற்று கருத்து உண்டு. ஒரு பத்திரிகையாளர், பாஜகவுடைய சனாதனம் எனக்கு ஒத்து வராது. பாஜக நண்பர்கள், ஆர்எஸ்எஸ் நண்பர்கள்லாம் எனக்கு நெருக்கமானவர்கள் தான். திமுக காரர்களாக இருக்கலாங்க, அதிமுக காரர்களாக நண்பர்கள் என்ற முறையில் எனக்கு நெருக்கம். ஆனால் உண்மையிலேயே நீங்கள் பேசுகிறீங்க, நானும் பேசலை. ஆனால் இப்படி திமுக செய்கிற பெரியாரியத்துக்கு வந்து சூடு வைக்கிற மாதிரி பேச்சு பெரியாரியம், அம்பேத்கரியம் கீழே அப்படி இல்லை. இதை பற்றி பேசக்கூடிய வேணுமென்றே சில அறிவுஜீவிகளாக அறிவிக்கப்பட்டவர்களும் கூட அதையெல்லாம் பேச மறுத்து திமுகவுக்கு முட்டு கொடுக்குற என்ன காரணம்? அவர்கள் முழுமையாக மாசத்தம்பளத்துக்கு வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள், கூலி வாங்கி கொண்டு வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஊடகம் என்கிற பெயரிலையும் அரசியல் விமர்சகர்கள் என்கிற பெயரிலும் அவர்கள் பணத்தை பெற்றுக்கொண்டு வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். நல்லா இன்னைக்கு யோசிச்சு பார்க்கணும். அதாவது சனாதனம்னு வார்த்தையை பயன்படுத்துறீங்க. ஜனாதனம்ங்கிற சொல்லுக்கு என்ன பொருள்? மாறாததுன்னு அர்த்தம். மாறாதுன்னு அர்த்தம், கான்ஸ்டன்ட், மாறாது, நிலையானது. ஆனா அண்ணாதிமுக மாறிக்கொண்டே இருக்கிறது, தலைமைகள் மாறிக்கொண்டே வருகின்றன. பிஜேபியில் மாறிக்கொண்டே வருகின்றது தலைமை. யோசிச்சு பாருங்க. ஆனா திமுக மாறுதா, காங்கிரஸ்ல மாறதா? அப்ப எது ஜனாதனத்திலோடு இருக்கிறது? திமுகவும் காங்கிரஸ் தான் முழுமையான ஜனாதனத்தை பின்பற்றி கொண்டிருக்கிறது. ஐயா 600 கோடியில படம் எடுக்கிறான். கமலஹாசனுக்கு 150, ரஜினிக்கு 150, அனிருத்துக்கு 15, நெல்சனுக்கு 50. 600 கோடியில ப்ரொடியூசர் யார் தெரியுமா? உதயநிதி ஸ்டாலின் அல்ல, இன்பநிதி. அப்புறம் அவன் கால்ச்சிட்ட போட்டுட்டு அலையறான். அப்புறம் யோசிச்சு பாருங்க, இந்த இந்த பண பின்புலம் எப்படி வந்தது, எவன்கிட்ட இருந்தது, எவன் எங்க இருந்தது? எல்லாம் பொதுமக்களுடைய பணம், முழுக்க முழுக்க ஊழலில் தெளிது. இங்க பாருங்க, தமிழகம் முழுவதும் இன்னைக்கு கட்டுப்பாடு இல்லாமல் வன்முறைகள், பாலியல் வன்கொடுமைகள், லாக்கப் மரணங்கள், பட்டியலினத்து சமுதாயத்துக்கு இளைஞர்களை வந்து எந்த இதுவும் காரணம் இல்லாமல் என்ன செய்கிறது, கொலை செய்வது, அவர்களை வந்து அந்த காரணமானவர்களை என்ன செய்கிறது கிடையாது, எந்த வகையிலுமே சட்டத்துக்கு உட்படுத்துறது கிடையாது. இப்போ இந்த போதைப் பொருளுடைய பழக்கம் வந்து இன்னைக்கு தமிழகத்தில் எல்லைமீறி போய்கிட்டு இருக்கு. அப்போ ஸ்டாலினுடைய அந்த அறிவாளுமையோ அல்லது ஆட்சி சிறப்போ எந்த வகையிலுமே அங்கே கட்டுப்படுத்த முடியாது, ஒன்றுமே இல்லை. எனவே ஜீரோ பொம்மை முதல்வர், ஜீரோ ஆட்சி தான் சிறப்பு நடந்துக்கிட்டு, ஒன்றுமே கிடையாது.
நிகழ்ச்சியின் இறுதிக்கு வந்துட்டோம். நம்ம நிறைய பேச போகிறோம். இங்கே உங்களுக்கு ஜெம் டிவி ஒரு சிறந்த இடத்த கொடுக்க போகுது. ஒரு அறிவுசார் தளத்திலேருந்து இப்போ ஐயா, இப்போ நிலவரம் எப்படி இருக்குது, இறுதி தேர்தல் விஷயத்தை மட்டும் ஒரு பதில் சொல்லிடுங்க. நம்ம இன்னும் அடுத்து நிறைய பேச போகிறோம். இப்போ அரசியல் கட்சி கூட்டணிகள் எல்லா பிஜேபி, அதிமுக, இப்போ திமுக பேசிட்டோம். எந்த மாதிரி கட்டத்தில்? என்னை பொறுத்தளவில் இந்த தேர்தலில் தாவேகா ஒரு நிலைப்பாடு எடுத்துட்டாங்க. தனித்திருந்து நம்முடைய பலத்தை என்னவென்று பார்த்து விடுவது என்பது, அதாவது விஜய் அது ஒரு நிலைப்பாடு. விஜயினுடைய நிலைப்பாடு முடிஞ்சு போச்சு. அதே போல் நாம் தமிழர் தனித்தான் நிற்பேனுங்கிற முடிவோடு தொடர்ந்து களங்கண்டு இருக்கிறார். அவருக்குடைய நிலைப்பாட்டில் வந்து 234 தொகுதியிலையும் ஆளை நிறுத்துவாங்க. அவங்க வந்து வெற்றியை பற்றி அது வழக்கம் போல நடக்கிறது. ஆமாம், அவ்வளோதான். வெற்றி பெற்றால் முயற்சி, இல்லாட்டா பயிற்சி என்பது போல் ஆகிவிட்டது. ரெண்டு நேர் எதிராகும் போது இந்த ரெண்டு தான். இந்த ரெண்டில் இன்னைக்கு இருக்கக்கூடிய கோபம், விடுதலை சிறுத்தைகளுக்கு இருக்க கோபம், கம்யூனிஸ்டுக்கு இருக்கக்கூடிய அதிருப்தி, வேலுமுருகனுடைய இந்த பிரிவு எல்லாம் சேர்ந்து என்ன வைக்க போகிறது என்று கேட்டால் திமுகவுக்கு மிகப்பெரிய பாதிப்பை வைக்க போகிறது. அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அந்த எலெக்ஷன் ரிசல்ட்டு இழுபறியாக இருக்குமோ? இல்லை, அதிமுக நிச்சயமாக பெரும்பான்மை பெற்றுவிடும். என்ன காரணம் கேட்டுங்க, எவ்வளவோ பெரிய சிக்கலெல்லாம் சமநிலைப்படுத்தி இன்றைக்கு தினகரனே உள்ளே கொண்டு வந்து ஒரு சுமூகமான ஒரு நிலையை எடுத்து விட்டார்கள். இந்த குழப்பமே இந்த கூட்டணியில் இப்போ கூட இல்லையே. எங்கேயாவது இருக்கா? இன்னைக்கு பாண்டிச்சேரியில் தொகுதி உடன்பாட்டில் காங்கிரஸால் வர முடியலை. நாளைக்கு இந்த தேதி முடிஞ்சு போகுது, ஆனால் இன்னும் அறிவிக்கலை. அப்போ முரண்பாடு திமுகவுக்குள் முழுமையான முரண்பாடு இருக்கிறது. காங்கிரஸோடு மிகப்பெரிய அளவில் முட்டல் இருந்தது. ஐயா சொல்றீங்க உங்க பெர்செப்ஷன். நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், எல்லா தலைவர்களும் ஒருங்கிணைக்கலாம், மக்கள் எடப்பாடிக்கு வாக்கு அளிக்க வேண்டும் அல்லவா? அதுதான். அதாவது இவங்க கொள்ளையடிச்சாங்கன்னு சொல்றீங்க, அதுவும் மக்களுக்கு தெரியுது. ஆனா கொடுத்ததை மறந்து ஓட்ட போடுறானா? இல்லை, அதைத்தான் நான் சொல்றேன். என்ன அடிப்படைன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய வன்முறை, போதை கலாச்சாரம், டாஸ்மார்க்கு, பெண்களுடைய பாதிப்பு, பாலியல் வன்கொடுமை, இப்படி பட்டியலில் அடங்காத அளவிற்கு மிகப்பெரிய தீமைகள் நிறைந்த ஒரு ஆட்சியாக மாறிவிட்டது. எனவே வேற வழி இல்லை. மாற்று என்று யோசிக்கின்ற பொழுது எடப்பாடி அவர்களை தவிர வேற வாய்ப்பே கிடையாது. என்ன சீமானை மாற்ற நினைக்க முடியுமா இப்ப? அல்லது விஜயை மாற்ற நினைக்க முடியுமா? சில இளைஞர்கள் என்ன செய்வாங்க, கவர்ச்சியினால் அங்கே போடலாம், கொள்கை பிடிப்பில் இங்கே போடலாம். ஆனால் வெற்றி பெற வேண்டும் என்று நினைத்தால் திமுக வெற்றி பெறக்கூடாது என்கிற நிலைப்பாட்டிலே நடுநிலையாளர்கள் பெரும்பாலும் அதிமுக பக்கம் சாய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எடப்பாடி அவர்களை வெற்றி பெறுவதற்கான காரணம் இவர்கள் மீது கொண்ட அதிகமான அதிருப்தியும் அவர்கள் அந்த 4 ஆண்டுகளில் செய்த இந்த செயல் திட்டங்களும் தான் இந்த வெற்றி வாய்ப்பை தரப்போகிறது அதிமுகவுக்கு. ஏனென்றால் திமுகவினுடைய அந்த அதிருப்தி என்பது உச்சத்துக்கு போய்கொண்டிருக்கிறது. கூட்டணி கட்சிகளுடைய அந்த அதிருப்தியோடு இன்றைக்கு பொதுமக்களுடைய அதிருப்தியும் கூட்டிக்கொண்டு தான் போகிறது. இவர்கள் கொடுத்த பணம் என்பது ஒரு மிகப்பெரிய வெற்றியை தராது. அவர்களுக்கு பகல் கனவு கண்டு கொண்டிருக்காங்க. எப்படி பீகாரில் வந்து கடைசி நேரத்தில் பணத்தை கொடுத்து அவங்க வந்து வாக்கு 10,000 ரூபா கொடுத்தாங்க. அதுபோல இவர்கள் எண்ணித்தான் இந்த 5,000 கொடுத்தது. அப்புறம் கோடைகாலம் வந்து விட்டது என்பது போல சொல்லி 2,000 போட்டது. இப்படியெல்லாம் ஒரு மாயமாலத்தை பண்ணினார்கள். ஆனால் எப்படி பார்த்தாலும் இது நிச்சயமாக தேராது என்கிற தெளிவான முடிவுக்கு ஏன் சொல்கிறேன்னா, மக்களுடைய மனநிலை நடப்பில் கொடுத்த ரூபாயை விட தினந்தோறும் நடக்கக்கூடிய மிகப்பெரிய கொடுமைகள் தான் கண்ணுக்கு முன்னாடி இருக்குது. அங்கங்கு எங்கு பார்த்தாலும் அவலங்கள் வியாபித்து, எங்கு பார்த்தாலும் முழுக்க போதை கலாச்சாரம், அதனால் வரக்கூடிய தீமைகள், பெண் பாதிப்புகள், குழந்தைகள் பாதிப்பு எல்லாம் நடக்குது. அத்தனையும் லஞ்சலாவணியத்தை தாண்டி இன்னைக்கு வந்து சமூக சீரழிவுகள் பெருகிவிட்டது. இந்த ஒரு காரணம் போதும் திமுக ஆட்சி வீழ்வதற்கும் எடப்பாடிக்கு வாய்ப்பை தருவதற்கும் என்றுதான் நான் நினைக்கிறேன். சிறப்பு. இது ஒரு சிறந்த களம். மனம் விட்டு பேசினோம். நானும் ஒரு பத்திரிகையாளனாக பேசினேன். சில கேள்விகளை தாங்களும் வைத்தீர்கள். இதை மக்கள்கிட்ட கொண்டு சேர்த்துருவோம். அடுத்தடுத்து இன்னைக்கு டிஎம்கேவுடைய விஷயம், அடுத்து நம்ம நிறைய பேச போகிறோம். உங்களோடு நான் கதைப்பதற்கு கலாச்சாரம், பண்பாடு, எல்லா விஷயத்தையும் பேச போகிறோம். தொடர்ந்து எங்களோடு ஆதரவு கொடுத்து வருகிற ஐயா அவர்களுக்கு இந்த நிகழ்ச்சியினுடைய உளப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மகிழ்ச்சி. நன்றி.